ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருத்திகா ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லி தான் வச்சுருந்தேன். நல்லா சூடான இட்லிக்கு வந்து பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் 2 சேர்த்த சட்னி தான் அரைச்சிருந்தேன். நாளைக்கு வந்து சஷ்டி, நாளைக்கும் சாம்பார் வைக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பருப்பு பச்சடி தான் வச்சுருந்தேன். அதுக்கு பேனில் வந்து கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அப்புறம் 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கத்திரிக்காய் 4-5 கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து கரைச்சி அதிலே ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வந்து தோரம்பருப்பு நம்ம வந்து குக்கரில் வச்சு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சடி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்ட மசாலா, அப்புறம் வந்து கேரட் பொரியல், அப்புறம் வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு தயிரெல்லாம் சரி வராது. ஸோ மோர் தான் இன்றைக்கி, மோர் அப்பளம், இதான் லஞ்சு. அப்புறம் வந்து பசங்க ஈவினிங் வந்துடுவாங்க. அவங்களுக்காக ஜூஸ் கொஞ்சம் கிர்னி பழம் ஆஃப் இருந்தது, அதை வச்சு கிர்னி பழம் ஜூஸும் வச்சாச்சு. இதுதான் எங்களோட லஞ்சு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.